பார்க்கறதில்ல. நான் அந்த பக்கமாக போகும்போது ரொம்ப வருத்தப்படுவேன் சார். அது மாலையில் நனைஞ்சி காஞ்சி அது ஒரு மாலை போடுறதுக்கு கூட ஆள் இல்லை சார். இத்தனைக்கும் அவங்க செத்து வந்து எங்கள் மாமனார் செத்து 4 வருஷம் ஆகும். எங்கள் மாமனார் செத்து ஒரு 10 வருஷம் ஆகும். 13 செத்தார், 12 வருஷம். யாரும் ஒரு வருஷம் கூட பார்க்கலீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு அப்பா அம்மா கோடிக்கணக்கான சொத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ நன்றி கடன் பட்டவங்களா இருக்கும் சார். எங்கள் அப்பா எனக்கு எதுவும் கொடுக்கல சார். ஒரே ஒரு இடம் வந்து சார் அதை கட்டி வச்சுருக்கோம். போ அது நான் செஞ்சுட்டு எங்கள் அப்பா நான் படிக்கும்போது இறந்துட்டார். படித்து கட்ட வந்து ப்ரைவேட்டில் பிடிஆரில் வேலை செஞ்சப்போ இறந்துட்டார் அவர். இருந்தாலும் அவர் செஞ்ச சேவைகள் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, மனசில் வந்துட்டே இருக்குது. நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவராக இருக்கணும் நாம் மனசில் நினைக்கிறோம். ஒரு நினைவு நாளில் போய் அவருக்கு கண்டிப்பாக நாம் ஒரு இதை போட்டு கும்பிட்டு நினைக்கிறோம். ஆனால் சொத்து கொடுத்த பிள்ளைங்களாம் யாரும் அப்படி கிடையாது சார். சொத்து குடுக்கான வாழ்க்கையாக மட்டும் இருக்கட்டும், நீங்கள் விருப்பப்பட்டது செய்கிற வாழ்க்கையாக மட்டும் இருக்கட்டும். 50 வயசு லேட் ஆச்சு, கொஞ்சம் நான் லேட் மேரேஜ் என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு 2-3 வருஷம் கூட எடுத்துருக்கேன். உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்காக என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், நான் என்ன பண்ணுறது, வீடு கட்டணும், அதெல்லாம் முடிச்சுருங்க. அதை முடிச்சுட்டாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்காக தயவுசெய்து வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு விருப்பப்படுறது செய்யுங்க, எத்தனை நாள் செய்யுங்க, தப்பே கிடையாது. அதனால் வந்து மஞ்சப்பா